ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் மஞ்சூரி பண்ணிக்கலாம். பன்னீர் மஞ்சூரிக்கு வந்து நான் வந்து இங்கே ஒரு 200 கிராம் 250 கிராம் நான் வந்து பன்னீர் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். மசாலா வந்து பன்னீர் மஞ்சூரிக்கு வந்து இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, இஞ்சி 1/2 ஸ்பூனு, உப்பு, மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. நம்ம பன்னீர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பன்னீர் ஒடியக்கூடாது, சும்மா கீழேருந்து மேலேருந்து கீழே சும்மா அப்படியே பெரட்டி விடலாம். பெரட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன போட்டது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் வச்சுக்கிறோம். கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு இது நம்ம போட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம எப்படி சில்லி போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நம்ம கம்மி வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, மீடியமில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வந்து நம்ம நிதானமாக திருப்பி போட்டுக்கலாம். பன்னீர் வந்து நான் குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணேன். மோட்டா வேணான்ட்டு சின்ன பன்னீர் போட்டது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து நல்லா மீடியமில் வச்சுக்காங்க. நல்லா வெந்துச்சு நம்ம பன்னீர். இப்போ வந்து இது எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் சில்லி பாருங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டோம் நம்ம இந்த மாதிரி. இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூண்டு மெலிசா கட்டி இருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி, இந்த மாதிரி மெலிசா நம்ம இஞ்சி பூண்டு வெட்டி போடணும். கருப்பில் எல்லாத்துக்கும் பொறுமையாக நம்ம மெலிசாக நம்ம மீடியம் வச்சுட்டு பண்ணிக்கலாம். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணிட்டோம். வெங்காயம் இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, இந்த மாதிரி வெங்காயம் கூட நீட்டாக இருக்கணும். அப்போ நம்ம பன்னீர் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இப்போ வந்து நம்ம பன்னீருக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வந்து வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ வந்து பெரிய மிளகா கட் பண்ணிக்கணும். ஸ்கொயராக தான் கட் பண்ணிக்கணும். இது போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் போட்டுக்கிறேன். சும்மா ஒரே ஸ்பூன் தான். சில்லி சாஸ் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் போட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நம்ம மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதெல்லாம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா சில்லி மசாலா நம்ம ரெடி பண்ணி பார்த்தீங்களோ ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா கொச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கலர் எதுவுமே இல்லை. ஃபுட் கலர் போடுறாங்க அது இது. நம்ம வீட்டில் செய்யறதுனால ஃபுட் கலர் அதெல்லாம் நம்ம போட மாட்டோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்து கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அது கூட போடல நான். எனக்கு மிளகா காரம் இருக்குது, அதனால நான் போடல. சூப்பராக செய்யும் போதே நல்லா பார்க்கும் போதே வீடியோ எடுக்கும் போதே சாப்பிடலாமான்னு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த பன்னீர் கூட இந்த மசாலாவில் இதாகட்டும். பன்னீர் மஞ்சூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கிட்டு தட்டில் போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்யணும். சிம்பிளாக கூட இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நம்ம பன்னீர் வந்து தட்டில் போட்டோம். இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இது சாப்பிட்டு பார்க்குறேன் நான் இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் சில்லி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சூப்பராக நம்ம வாயில் அடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பன்னீர் சில்லி வந்து செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.